வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். போன அக்டோபர் 23ஆம் தேதியிலேருந்து நேற்று வரைக்கும் 4 பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க. வீடியோ ஒவ்வொன்றா போட்டால் இப்போ அது போரிங் ஆயிடுச்சு ரீலில் போடுறது. எல்லாருக்குமே ஆமாம் ஆஷாவா ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் போடுவான்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் இது ஒரு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் 2 கோடு இல்லை, ஒரு குடும்பத்தோட தலையெழுத்து, ஒரு கணவன் மனைவியோட கனவு, அவங்களோட வாழ்க்கை, அவங்க வாழ்கிறதுக்கான அர்த்தமே அந்த 2 கோடில் தான் இருக்குது. இந்த பிங்க் லைன்ஸ் ரொம்ப நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அண்டு ஒரு காமனான ஒரு விஷயம் குவீன் ஆஃப் 2 லைன்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அதுக்கு எவ்வளோ டிசர்விங்காக நான் என்னை ஆக்கிக்கணும். டெய்லி என்னோடய சாமி கும்பிட்றதுலேருந்து நான் தவம் இருக்கிற மாதிரி அதை டெய்லி சாமி கும்பிடுவேன். கடவுளே, இந்த உலகத்தில் கவலையோடு கண்ணீரோடு எங்கேயாவது ஒரு மூலையில் குழந்தை இல்லைன்னு யாராவது ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என் மூலிமா அவங்களுக்கு அந்த 2 கோடை வர வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கள என்கிட்ட கொண்டு வாங்க, என் கிளினிக்கு நான் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே வந்துட்டு அவங்க இந்த இடத்த மிதிக்கும் போதே அவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி, அந்த 2 கோடு வரணும்னு. இப்போ கன்சீவ் ஆன ஒவ்வொருத்தவங்களோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு அக்டோபர் 23 கிளினிக் 444 நம்பர் தான் இவங்க அனுப்புவாங்க. 444 நம்பருக்கு அனுப்பிச்சா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை கேட்க ஓகே தெரியுதா? ஓகே, இவங்க பாசிட்டிவ் இவங்க அனுப்பியிருக்காங்க. இவங்களோட ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அக்டோபர் 23 அக்டோபர் 23ஆம் தேதி இவங்க பாசிட்டிவ்னு அனுப்பியிருக்காங்க. இவங்க கணவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க கணவருக்கு நான் 1 மாதம் தான் மருந்து கொடுத்துருக்கேன். பேர் தெரிஞ்சிச்சாங்க. இவங்க செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி, குழந்தைக்கு 10 வயசு ஆகுது. அவங்க 2 தடவை 45 நாள் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் பார்த்து அபார்ஷன் ஆயிருக்கு. அவங்க ஹஸ்பண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2/9/2025 சென்னையிலேருந்து ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. இவங்களுக்கு பீரியட்ஸ் ஆனால் வயிறு வலி, அதுக்கப்புறமா அப்டமினல் கிராம்ஸ், பிரெஸ்ட் பெயின் இருக்குது பீரியட்ஸ்க்கு முன்னாடி. அப்புறமா அவ்வளோதான், வேறு எதுவும் பிரச்சனை இந்த சைடில் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு 2 கருமுட்டையிலையும் பிசிஓடி இருந்திருக்கு. பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டாலே குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ அப்படின்னு ரொம்ப பயம், ரொம்ப கவலை. ஆக்சுவலி வயசுக்கு அந்த கல்யாணம் பண்ணுற பீரியட் வரைக்கும் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா, அப்போ டாக்டர் உங்களுக்கு பிசிஓடின்னு சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அப்பயே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு 1 இயர் 1.5 இயர்ஸ், ஏன் 2 இயர்ஸ் வரைக்கும் கூட பெருசாக நீங்கள் கண்டுக்க வேணாம். தடவை தலை குளிச்சு மறுசடங்கு 1 வருஷம் கழிச்சு தான் நிறைய பேர் ஆவாங்க. இரெகுலராக இருக்குன்னா ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் பெருசாக பாதர் பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கப்புறமும் இருக்குன்னா ஒரு வேளை ஸ்கேனில் பிசிஓடின்னு தெரியுதுன்னா ஆரம்பத்திலே சரி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு கல்யாணம் ஆனால் சரியாயிரும் நிறைய பேர் விட்டுறாங்க. கல்யாணம் ஆனால் கணவன் ஒரு கம்பானியன் வருவாங்களே தவிர அதுவாக சரியாகாது. அது ரொம்ப தப்பான விஷயம். 2வது பேஷண்ட் இவங்க வெள்ளிக்கிழமை மாசமாக இருக்கிறதா அனுப்பியிருக்காங்க. போன வெள்ளி 31ஆம் தேதி நினைக்கிறேன். ஓகே, வெள்ளிக்கிழமை. இதோ அவங்களோட ப்ரெக்னென்சி கார்டு காமிச்சிட்டேன். ஓகே, இவங்க வெள்ளூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு 29 வயசு. இவங்க கணவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் அவருக்கு நான் மருந்தே கொடுக்கல. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. இவங்களே டைரெக்டாக வரல, இவங்க ஃபேமிலி மெம்பர் தான் அனுப்பியிருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்தாரா யார் வந்தாங்கன்னு தெரியல எனக்கு. பேஷண்ட் டின் கம்னு எழுதியிருக்கேன். இவங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ ஃபஸ்ட்டு டே பயங்கரமான வயிறு வலி, ப்ளீடிங் ரொம்ப போகுது, கட்டி கட்டியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 31/12/2024 ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. இவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு பெரிய ஃபைப்ராய்டு கட்டி இருந்திருக்கு, செத கட்டி மாதிரி தான், 50x35 மில்லிமீட்டரில். இவங்க ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 மாதம் மருந்து சாப்பிட்ருக்காங்க. 2/10 வரைக்கும் கடைசியாக மருந்து வாங்கியிருக்காங்க. 31/10 அதுக்கப்புறம் அவங்க கடைசியாக மெடிசன் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி மருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க கடைசி மாதம் மருந்து ஓப்பனே பண்ணாமல் அதுக்குள்ளே ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்துச்சு போல். அந்த மருந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்திருக்கீங்களோ? ஓகே. அதுக்கப்புறமா இவங்க எஸ்டர்டே
ஷேக் பண்ணாமல் அப்படி. ஓகே, ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண அவங்க பேர் இருக்காது, அவங்க பேர் காமிக்க முடியாது. சரியா, ஓப்பன் பண்ணால் அவங்க பேர் வருது. இதில் எஸ்டர்டேன்னு வருது பாருங்க. ஓகேவா? எழுதியிருக்காங்க யாரடிக்கு. ஓகே, அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, போன ஹாய் மேம் என் பேர் அப்படின்னு போட்டு பேர் எழுதியிருக்காங்க. நான் வந்து 3 வருஷமாக பேபி இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆனால் எதுவுமே கிளிக் ஆகலை. மே மந்த் ஆஷா மேம்கிட்ட வந்து இந்த 2 லைன்ஸ் வந்திருக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி, நான் வந்துட்டு கன்சீவ் ஆகிட்டேன். தேங்க்யூ ஃபார் ஆஷா லெனின் மேம்னு எழுதியிருக்காங்க. லெனினுக்கு வந்து LENIN ஸ்பெல்லிங், அவங்க LININ எழுதியிருக்காங்க. பரவாயில்ல, தப்பில்லை. அவங்களோட அன்பு தான் இதில் முக்கியம். இவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்கானே வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கணவருக்கு வந்துட்டு ப்ரீமெச்சூர் விந்து முந்துதல், அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. விந்து வந்து 45 நிமிஷமாயும் தண்ணி ஆகலை, ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு போட்டிருக்கு. மிச்சப்படி அவருக்கு ப்ராக்ரஸ் வந்து 30% தான் இருந்திருக்கு. அவரும் மருந்து சாப்பிட்ருக்காரு. மே ஜூன் அவங்க ஹஸ்பண்ட் மருந்து வாங்கியிருக்காரு. ஒய்ஃப் வந்துட்டு ஜூனுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் மருந்து வாங்கலை. அவங்க ஒய்ஃப்க்கு என்ன பிரச்சனைனா, இர்ரெகுலர் பீரியட்ஸு, மார்பக வலி இருக்குது, அடிவேர் வலி இருக்குது, வெள்ளைப்படுறது இருக்குது, ரைட் டியூப் பிளாக் இருக்குது, லெஃப்ட் டியூப் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மே மாதம் வாங்கியிருக்காங்க, ஜூன் வாங்கியிருக்காங்க, ஜூன் 19, அப்புறம் ஜூலை நடுவில் ஜூலை 19 வாங்காமல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ கன்சீவ் ஆகிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வர பேஷண்ட் ரொம்ப ஸ்பெஷல். லண்டன்லேருந்து ஆன்லைனில் கேஸ் எடுத்தவங்க. அவங்க ஃபாரின் நம்பர் வருமா, ஃபாரின் நம்பருக்கு அனுப்பியிருப்பாங்க. ஓகே, ஃப்ரைடே தெரியுதா? இது பக்கத்தில் ஓகே. இந்த 4வது இவங்க வந்து வயசு 33 வயசாகுது. இவங்க லண்டன்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. 3 மந்த்ஸ் மருந்து கொடுத்துருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட்க்கு எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது, பட் அவர் கொஞ்சம் வெயிட் மட்டும் கூட 105 கிலோ இருக்காங்க. சார், நீங்கள் 105 கிலோ இருந்தீங்க, உங்கள் ஒய்ஃப் இப்போ கன்சீவ் ஆகிட்டாங்க. ஒய்ஃப்க்கு ப்ரெக்னன்சி மருந்து வாங்கும்போதே உங்களுக்கு வெயிட் குறைய, தொப்பை குறைய, வெயிட் ரிடக்ஷனுக்கு எங்கிட்ட மெடிசன் எடுத்து உங்கள் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நீங்கள் ஒரு 80 to 90 கிலோக்கு வந்துடுங்க. நீங்கள் நல்லா இப்போ சான்ஸ் யூஸ் பண்ணி வெயிட் குறைச்சிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபாதரை குழந்தைக்கு ஒப்படைப்பேன், வேறு எந்த நோய் இல்லாமல். இவங்களுக்கு 3 தடவை IVF பண்ணியிருக்காங்க. கல்யாணமாகி 6 வருஷம் ஆயிருக்கு. இவங்க லண்டன்லேருந்து வந்து மருந்து சாப்பிட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, கட்டி கட்டியாக போகுது, இடுப்பு வலி இருக்குது, கால் வலி இருக்குது, பீரியட்ஸ் அப்போ டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம், பீரியட்ஸ் அப்போ வயிறு வலி, தாம்பத்தியத்தில் சேர்ந்துருந்தா விந்து உள்தங்காமல் வெளியே வந்துடுது. இவங்களுக்கு AMHலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி, PCOD இருக்கனால கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஃபாரின் லெவலுக்கு AMH 37.3, அங்கெல்லாம் 1லேருந்து 12க்குள்ளே இருக்கும். 37.3 PCOD தான் மோஸ்ட்லி இருக்கும். லிக்கோரியா வெள்ளைப்படுறது வந்து க்ரீமியாக மாவு மாதிரி அவங்களுக்கு வெள்ளைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2021 ஒரு தடவை ஹிஸ்டோஸ்கோபி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ 6 வருஷம் கழிச்சு இவங்க மாசமாக இருக்காங்க. ஸோ இந்த 4 பேரும் வந்துட்டு போன வாரம் 23ஆம் தேதியிலேருந்து நேற்று வரைக்கும் கன்சீவ் ஆன கப்புள்ஸ். ஹோமியோபதினால பெனிஃபிட்டான இவங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பேன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டு. இங்கே காரைக்குடியில் திவ்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, முருகன் மெட்டல்ஸ், அவங்க மருமக. அவள் எனக்கு எப்பயுமே அனுப்பா, அக்கா இந்த இன்ஃபர்டிலிட்டின்னு வார்த்தையை மாற்றிட்டு இதுக்கு வேறு ஏதாவது வார்த்தை போட்டு நீங்கள் வைக்கலாமா அப்படின்ட்டு நானும் அன்னிலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு வேறு என்ன வார்த்தை, குழந்தைக்காண்டி ஏங்குபவர்கள், இல்லை குழந்தைக்காண்டி காத்திருப்பவர்கள், குழந்தை பேர் பெற்றார்கள் அப்படின்னு வச்சுருந்தோம் வச்சுக்கலாம். அவர் சொல்கிறதுலாம் யோசிக்கிறேன், அதுக்கு என்ன வேர்ட் போட்டு நான் போடுறது. கப்புள்ஸ் ஹூ வாஸ் எக்ஸ்பெக்டிங் பேபி, காட் பிளெஸ் தேம் வித் பேபி.
இப்போ நம்ம தமிழக அரசு சொன்ன மாதிரி பெனிஃபிஷரின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் என்னோட எல்லா வீடியோலையும் பெனிஃபிட்டட்னு மாற்றிட்டு தான் வரேன். அதாவது ஹோமியோபதி மருத்துவம் மூலியமாக பயனாளர்கள், குழந்தை பயன் பெற்றவர்கள் இவங்கெல்லாம். ஸோ இனிமேல் நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்டிங் பேபிஸ், கப்புள்ஸ் ஹூ வாஸ் எக்ஸ்பெக்டிங் பேபிஸ் இன் 6 years, 6 வருஷமாக குழந்தைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தம்பதியினருக்கு குழந்தை பெற்றதுன்னு சொல்லி நான் எழுது. ஏன்னா நான் வந்து நிறைய இந்த பாசிட்டிவ் கொடுக்குறேன். அப்போ என் வேலைன்னு அந்த வர வார்த்தைகள் வந்து அது கூட இப்படி மாற்றணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களே என்னமோ. திவ்யா வந்துட்டு என்கிட்ட ஒரு தடவை சொல்லிச்சு, பட் நான் அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் அடிக்கும்போது டிஃபால்ட்டாக அடிச்சிடறேன். இன்னிலேருந்து அதை நான் மாற்றிக்கிறேன். குழந்தை செல்வத்திற்காக எதிர்நோக்கி காத்திருக்கும் தம்பதியர்களுக்கு கடவுள் வந்து குழந்தை செல்வம் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி போட்டு என்னுடைய டாப்பிக்கை மாற்றி நான் அதை வந்துட்டு இனிமேல் போடுறேன். அந்த மாதிரி பயன்பெற்ற இந்த 4 பேரும் இவங்கெல்லாம் பயனாளர்கள். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறு துரும்பு மாதிரி, அருகம்புல் மாதிரி கடவுள் வந்துட்டு ஒரு சிறு துளியான இந்த பிரபஞ்சத்தில் என்னைய வந்துட்டு இத்தனை கணவன் மனைவியை வந்துட்டு அப்பா அம்மாவாக மாற்றுறதுக்கு, என் மூலியமாக இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு, இந்த ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பேன், நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கை, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்வேன். என்னுடைய எண்ணங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கும், என்னுடைய எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்கும்னு இந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் தெரியும். எந்த வேலையிலையும் நான், என் கணவர், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வந்து வேறு யார் பற்றியோ, யாரோட லைஃப் பற்றியோ, அவங்களோட நல்லது கெடுப்பு இதை பற்றியோ பெருசாக டிஸ்கஸே பண்ணிக்க மாட்டோம். நாங்கள் வேணான்னு யோசிச்சுட்டா அப்படியே நாங்கள் அதை அப்படியே விட்டுருவோம், அவ்வளோதான். அதை பற்றி நோ கமெண்ட்ஸ் தான் எங்கள் லைஃப். அதுதான் என்னமோ நல்ல விஷயமா, இல்லை என்ன தகுதி இருக்குது கடவுள் இந்த மாதிரி ஆக்கிறதுக்குன்னு. ஆனால் நல்ல விஷயங்கள், நல்ல வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், நல்ல இது பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே எதிர்நோக்கி போவேன். அதுக்கு மேலே நெகட்டிவ், அது நம்ம கெடுதலே நினைக்காதப்ப இப்போ நம்மளுக்கு யாராவது கெடுதல் நினைக்கிறாங்கன்னா கூட அவங்கள பற்றி யோசிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம யோசிச்சோன்னா அந்த சிந்தனை வந்து ஒரு எனர்ஜி, என்னுடைய எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜியை நான் வந்து தப்பான விஷயத்தை யோசிச்சா கூட அவங்களுக்கு அது ட்ராவல் ஆகும். அப்படி கூட என் எனர்ஜியை நான் கொடுக்க விரும்பல, அந்த பவரை நான் டிரான்ஸ்மிட் பண்ண விரும்பல. நான் வந்து என்ன என்டர்டெயின் பண்ணேன், என்ன ரிலாக்ஸ் பண்ணேன், நான் ஹாப்பியாக வச்சுக்க 1000 விஷயம் எனக்கு இந்த பிரபஞ்சமும் கடவுளை இயற்கையும் கொடுத்துருக்கு. அதை நோக்கி போய் பயன்பட வாழணும்னு நினைக்கிறேன். அதை நோக்கி நீங்கள் எல்லாமே என்னை பிளஸ் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நிச்சயமாக என்னோடய எண்ணம், சிந்தனைகள் எல்லாமே இப்படியே போயிட்டு லைஃப்பை ஹாப்பியாக, ஒரு பீஸ்ஃபுல்லாக, உங்கள் எல்லாருக்கும் பயன்பட, பிரயோஜனமாக, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஊற்றுற மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டுமே என் மூலியமாக நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணுற நீங்களும் அப்படியே இருக்கணும் சொல்கிறேன். நானும் அது தகுதியானவளாக என்னை ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட இந்த மாதிரி நிறைய பேர் ப்ரெக்னன்சி பாசிட்டிவோட உங்களை அடுத்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கல இன்னைக்கு போடும்போது. இது